ஹாய் வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி என்னோட சிக்கன் மசாலா தான் நான் எப்படி பண்ணி வச்சுப்பேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இது ஒரு ஆல் பர்பஸ் மசாலான்னு கூட சொல்லலாம். நான் காய்கறி வறுக்கிறதுல சூப்புக்கு கூட இதை நான் ஆட் பண்ணிக்குவேன். அதோட பொருள் எல்லாமே நான் இப்போ ஒன்று ஒன்றா போடும்போதே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் அன்னாச்சி பூ ஒரே ஒரு பூவை நான் உடச்சி போட்டிருக்கேன். மராட்டி மொக்கு ஒன்றே ஒன்று உடச்சி போட்டிருக்கேன். பட்டை 2 பீஸ் உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கனமான சட்டியை வச்சுட்டு நம்ம 1 by 1 போடுறோம். அதில் கிராம்பு ஒரு 10 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஏலக்காயில் கருப்பு ஏலக்காய் ஒன்று இருக்கும், அதில் ஒன்று, பச்சை ஏலக்காயில் ஒரு 7 போட்டிருக்கேன். கல்பாசி ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இடையில லைட்டாக அதை கிண்டி விட்டுக்குங்க. இப்போது ஜாதிப்பத்திரி அது ஒரு பாதி பூ மட்டும் அதில் போட்டிருக்கேன். ஏன்னா இது வாசம் ஜாஸ்தி இருக்கும், அதனால பாதி மட்டும்தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம லேசாக வறுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதில் உளுந்து லேசாக 1-2 இருக்குது, பரவாயில்ல. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து விட்டுட்டு இது கூட மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். அதில் நான் ஒரு 4-5 பேடகி மிளகாயும் குண்டு மிளகாய் ஒரு 7 ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க. இப்போ நல்லா இதை வறுத்துட்டு சிம்லேயே அது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் இந்த கசகசா 1 டீஸ்பூனையும் அதில் போட்டு கிளறிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பவுடர் பண்ணி இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். எல்லாத்துக்குமே நான் இந்த மசாலா தான் அப்பப்போ ஆட் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலாவை விட நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.